அழைக்கின்றேன். வாங்க. அவையோர் அனைவருக்கும் வணக்கங்கள். இதுதான் என்னோட முதல் பேச்சு. சாருக்கிட்ட ரொம்ப கேட்டிருந்தேன், எனக்கு பயமாக இருக்குது சார், நான் எனக்கு கூட்டத்தை பார்த்தா ரொம்ப பயப்படுவேன்னு. ஜஸ்ட் கேதரிங் வார்த்தைகளை கேட்டுக்குவேன், பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்குவேன், அதை நான் ஃபாலோ பண்ணுவேன், அவ்வளோதான். அம்மா கிட்ட நிறைய கிளாஸஸ் நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன். 2 பேரும் மீனா டூனாடியில் படிச்சிருக்கோம். அதான் அதில் ரொம்ப தயக்கத்தோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன். பாருங்கள், கையெல்லாம் நடுங்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு காலையிலேயே எனக்கு ஸ்பீச் கொடுக்குறேன்னாரு. நட்சத்திரத்தின் சிறப்புகள் அப்படின்ற தலைப்பை கொடுத்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால மத்தியானத்துக்கு மேலே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு, அவருக்கு மிக்க நன்றி. என்னோடய நட்சத்திர சிறப்புகள் தலைப்பு கொடுத்தது வந்து இப்போ இன்றைக்கி அட் ப்ரெசன்ட் நடந்துகிட்டு இருக்குது. சாரி, கொஞ்சம் இங்கிலீஷும் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி சொல்லியிருக்காரு. உத்திரட்டாதி நட்சத்திரம், நம்ம நட்சத்திரங்கள் எப்படி அதை எடுத்திருக்காங்க முன்னோர்கள் அப்படின்ற ஒரு பாயிண்டில் நான் ஒரு ஆராய்ச்சி மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இங்கே மூல நூல்கள் நமக்கு தெளிவாக சொல்லலை. ஒரு 27 நட்சத்திரங்கள் ராசிகள் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பேசிக்காக சொல்லி கொடுத்துட்டாங்க. நட்சத்திரங்கள் ஃபார்ம் பண்ணது எப்படி? மீனத்தில் ஒரு நட்சத்திரங்கள் இருக்குது, ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் நட்சத்திரங்கள் கொடுத்துருக்காங்களே எப்படி? ஏன்னா பிரபஞ்சத்தில் ஒரு நட்சத்திரங்களின் கூட்டங்களின் அமைப்பு அப்படின்றத ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போது மேஷத்துக்கு ஒரு 3 நட்சத்திரங்கள் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு உருவ அமைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னா, அந்த மேஷத்தில் இருக்கிற அந்த 3 நட்சத்திரங்களின் கூட்டங்கள், அந்த இது நமக்கு பார்க்கப்போ, பூமியிலேருந்து பார்க்கப்போ ஜஸ்ட்டு என்ன ஒரு தொலைதூர பார்வையில் ஒரு அமைப்பாக இருக்கா, அந்த இதை மேற்கொண்டு நமக்கு ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒரு நட்சத்திரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு சார் கொடுத்த தலைப்பு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். மீனத்தில் இருக்குது, நமக்கு எல்லாம் தெரியும். மீன ராசியின் தன்மைகள் அப்படின்ற பாயிண்டில் என்ன? நீர் ராசி, காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், குருவின் வீடு, அந்த இடத்தில் குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். சுக்கிரன் எப்படி இருக்கிறாங்க, அடுத்தது புதன் என்ன நிலைமையில் இருக்கிறார். இந்த பாயிண்ட் எல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பாடு மாதிரி மைண்டில் நம்ம செட் பண்ணிக்கிறோம். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு பர்டிகுலராக என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மூல நூல்கள் வந்து 4 நட்சத்திரங்கள் ஃபார்ம், அதாவது இணைந்ததை வந்து ஒரு உருவ அமைப்பாக நமக்கு உத்திரட்டாதின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 4 நட்சத்திரங்கள் இணைந்த உருவம் ஒரு சிறு சதுரம் போன்று இருந்து நீள்வாக்கில் ஒரு கோடு போல் இருக்குது. இது என்ன அப்படின்னா, அந்த ஒரு மீன் தூண்டில் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் கொடுக்குறாங்க. அடுத்தது ஒரு சிறுவன் அமர்ந்திருப்பது போல் ஒரு உருவ அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. சரி, உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் தன்மைகள், அதிதேவதை நமக்கு சில பேர் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த அதிதேவதைகள் யார் அப்படின்னா காமதேனு அப்படின்றப்போ நமக்கு உற்பத்தி எடுக்க குறையில்லாமல் உற்பத்தி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற பாயிண்ட்டு தான். அல்ல குறையாது அப்படின்ற பாயிண்டில் காமதேனு கொடுத்துருக்காங்க. சரி, காமதேனு உற்பத்திக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது வழிபடும் தெய்வங்கள் தனித்தனியாக, காகங்கள், பறவைகள், விலங்குகள், அதோட தன்மை ஆகாயமா, நீரா, நெருப்பா அப்படின்னு நட்சத்திரங்களுக்கும் கொடுத்துருக்காரு. எதற்காக இதெல்லாம்? பலன் எடுக்கதானே, முக்கியமான பலன். நட்சத்திரத்தோட பேசிக்கான தன்மை அப்படின்றப்போ அதிகார தோரணை, உற்பத்தி திறன், எடுக்க குறையாமல் இருக்கிறது அப்படின்றத உத்திரட்டாதியில் கொடுத்துட்டு அதில் ஒரு கிரகங்கள் நின்றால் என்ன பலன், ஒரு கிரகங்கள் நின்று எந்த ராசி கட்டத்தை பார்த்தால் என்ன பலன், இது தானே நமக்கு பேசிக் தேவைப்படுது. கஸ்டமர்கிட்ட ஃபேஸ் பண்ணுறதுக்கோ பலன் சொல்கிறதுக்கு இது தானே. அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மாறுபடுது. இப்போ உத்திரட்டாதின்றது நான் எடுக்க அல்ல குறையாததுன்ற பாயிண்ட்டு, பேசிக்கான பாயிண்ட் ஸ்ட்ராங்காக நின்றுக்கோங்க. அடுத்தது அது மேலே நின்ற கிரகங்களின் தன்மைகள், கிரகம் நின்று அந்த கிரகம் எந்த ராசி கட்டத்தை பார்க்குது, உத்திரட்டாதியில் நிற்கும் 4 பாதங்களில்
எந்த பாதம் வலுவான பாதம், எந்த கிரகம் நின்றால் வலுவான இது, இந்த பாயிண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து பேசிக்காக பலன் சொல்ல போகிறோம். இது சனியோட நட்சத்திரம். சனின்றதுனால நமக்கு என்ன பாயிண்ட், இத்தனை வருஷங்கள் அப்படின்றது சொல்லிடுறாங்க, 19 வருடங்கள். இப்போ பாதங்கள் அப்படின்றப்போ 1, 2, 3, 4 நவாம்சத்தில் எங்கே விழுது? அப்போ உத்திரட்டாதியில் எந்த நட்சத்திர பாதம் விழுந்தால் நமக்கு நல்லது, அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். உத்திரட்டாதியில் 1ஆம் பாதம்னா நவாம்ச கட்டத்தில் சிம்மத்தில் வந்து, அப்போது அந்த இடத்துல இன்கேஸ் ஒரு சூரியன் நின்று உத்திரட்டாதியில் இருந்து திசை நடத்தினால், அங்கே தான் நமக்கு பாயிண்ட்டுக்கு வருது. திசை நடத்தினால் தான் நமக்கு அது திசையே வரலை, சூரியன் திசையே வரலை அப்படின்றப்போ நம்ம அதுக்கு கேர் பண்ணது தேவையில்லை. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் திசை நடத்தும் தான் நான் மெயினாக சொல்கிறது. லக்கண புள்ளி, சந்திரன் நின்ற நட்சத்திரம் அதெல்லாம் அடுத்த ஸ்டெப். திசை நடத்தும் கிரகம் தான் நம்மளை வழி நடத்துது. எல்லா முன்னோர்கள் சொன்னதும் நம்ம குருமார்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறதும் திசை நடத்தும் திசாபுத்தி தான் நமக்கு பலன் தருகிறது. அப்படின்றதுனால திசை நடத்தும் கிரகம் யார், அவர் என்ன பண்ணுறாங்க, எந்த பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்கள்? உத்திரட்டாதி 1ஆம் பாதமா அதிகாரம் தோரணை, உத்திரட்டாதி 2ஆம் பாதமா கன்னியின் வீடு. கன்னியின் வீடுன்னா அவங்க ஒரு சாஃப்ட் கார்னராக இருப்பாங்க. சூரியன் கன்னி வீட்டில் சூரியன் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருந்தால் அவங்க ஒரு சாஃப்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, ஒரு எல்லாரையும் அணைச்சி வச்சுருப்பாங்க அப்படின்ற பாயிண்ட் போகலாம். அதே சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருந்தால் நவாம்சத்தில் நமக்கு சுக்கிரனோட வீட்டில் இருக்கும், சுக்கிரனோட கனெக்ஷன். இப்போ சூரியன் இந்த பக்கம் சுக்கிரன், இவங்க 2 பேரும் தன்மைகளை எடுத்துக்கொண்டு நம்ம பலன் சொல்லணும். இதுதான். அதே போல் சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் இருந்தால் அவங்க குழந்தை பருவத்திலே அந்த வயது முடிந்து விடுது. சனி திசை 19, அது எல்லாம் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட குழந்தைகள் போயிடுறாங்க. அது நியர்லி ஒரு 17 இயர்ஸ் அப்படின்றப்போ 17 இயர்ஸ்னால் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு குழந்தை படிப்பு சம்மந்தமாக தான் வருவாங்க. ஸோ அதை பெருசாற்றா எப்படி படிப்பார்கள், எந்த துறையை நோக்கி செயல்படுவார்கள், அந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம கஸ்டமரை ஃபேஸ் பண்ணுவோம். அந்த 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 இதை கொஷினை தான் கேட்போம். அப்போ அந்த துறையை செலக்ட் பண்ணணும். சனி திசையில் எந்த பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், உத்திரட்டாதி 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா 3ஆம் பாதமா 4ஆம் பாதமா, அதை நோக்கி கொண்டு அவர்களின் பார்வை செலுத்தும் இடம், சூரியன் இருந்து எந்த இடத்தை பார்க்குது, இதை வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ சந்திரனும் அதே போல தான், ஏன்னா 7ஆம் பாத இதை நம்ம மெயினாக ஸ்பெஷலாக எடுக்கிறது. அடுத்தது இப்போது குரு வீட்டில் குருவே உத்திரட்டாதியில் இருக்கிறார், அவருக்கு குரு திசை நடக்கிறது அப்படின்னா குருவோட குணங்கள் ஸ்ட்ராங் பொசிஷன், தலைமை பண்பு, ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது, இந்த பாயிண்டெல்லாம் எடுத்துட்டு பாதங்களை நோக்கி எங்கே 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா 3ஆம் பாதமா அதையும் எடுத்துக்கொண்டு சுக்கிரன் வீடா செவ்வாய் வீடா இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் பலன் சொல்லணும். இப்போ குரு உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்து திசை நடத்துகிறார், நமக்கு திசை நடத்துகிறார். அந்த டைமில் 4ஆம் பாதம்ன்றது செவ்வாய் வீட்டில் இருக்குது. குரு சனியோட நட்சத்திரம் இருந்து செவ்வாய் வீட்டில் நவாம்சத்தில் இருக்குதுன்றப்போ இந்த இடத்தில் குருவின் தன்மைகளான அதிகாரம், தலைமை பண்பு எல்லாமும் இறந்து, அடுத்தது சனி வந்து அமைதி, நிதானம் அனைத்தும் சேர்ந்து செவ்வாய் வீட்டில் இருக்கிறது. செவ்வாய் வீட்டில்னா செவ்வாய் வீட்டில் இருந்த வேலை தொழில் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம். இது குருவோட எடுத்துக்கலாம். அடுத்தது குருக்கு அப்புறம் சுயமே எடுத்துக்கும். சனியே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குது, சனி திசையும் நடக்கிறது அப்படின்ற பாயிண்டில் சேம் அதே தான். அந்த பாதங்கள் எடுத்துக்கொண்டு சனி எந்த வீட்டை பார்க்குறாங்க, எந்தெந்த வீடை பார்ப்பாங்க, நமக்கு 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்ப்பாங்க, 7ஆம் பார்வையாக கன்னியை பார்ப்பாங்க, 10ஆம் பார்வையாக தனுஷை பார்ப்பாங்க. இப்போ இந்த 3 வீட்லேயும் பார்க்கப்போ அந்த சனி நட்சத்திரம் வாங்கி சுயச்சாரத்திலேயே வாங்கியிருக்காங்கன்றது ஒரு பாயிண்ட். ஸ்ட்ராங், நல்லா இருக்காங்க, சனி இருக்குது. இந்த கரெக்டாக அந்த ஏஜ் பொறுத்து தொழிலுக்காக போகிறாங்க, படிப்பை நோக்கி போகிறாங்களா, இல்லை வேறு எதுனா வெளியூருக்கு போகிறாங்களா, ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இந்த பாயிண்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன வேலை தொழிலாக இருந்தால் என்ன தொழில் நோக்கி போவார்கள், செவ்வாய் வீடாக இருந்தால் ஒரு மெக்கானிக்கு, ஒரு இன்ஜினியர் லைனு, ஏன்னா செவ்வாய் நெருப்பு வீடு நவாம்சத்தில் சொல்கிறது, அந்த இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லணும்.
வேறு இதுவே அடுத்தது நிழல் கிரகங்கள் ராகு கேதுக்கள். கேது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தால் அதே மாதிரி பாயிண்ட் 1 2 3 4 4ஆம் பாதமாக அதை பார்த்துட்டு கேது உத்திரட்டாதியில் இருக்கப்போ நிதானம், ஞானம், பொறுமை, ஒரு நெகட்டிவை விட்டுறலாம், அந்த மாதிரி எடுத்துக்கணும் பாயிண்ட்டை. நெகட்டிவ் வேண்டாம். ஏன்னா கேது ஞானக்காரகன், சனி நிதானக்காரகன். இவங்க 2 பேருமே அந்த இதில் இருக்காங்க. மெயினாக குருவோட வீட்டில் இருக்கிறாங்க, நீராசி. இது கனெக்ஷன் பண்ணி அந்த பர்சன் என்ன ஏஜ் நோக்கி போகிறாங்க, எதை பற்றி கேட்குறாங்க, என்ன கொஷின் கேட்குறாங்க, அதை பொறுத்து நம்ம பலன் சொல்லலாம். ராகுவாக இருந்தால் பிரம்மாண்டம். மெயினாக ராகு நம்ம பிரம்மாண்டம் தான் படிச்சிருக்கோம். ராகு உத்திரட்டாதியில் இருக்கிறார், திசை நடத்துகிறார். அதுவே ஒரு நல்ல பாலிய பருவத்தில் வருகிறாங்க. என்ன பண்ணுவாங்க? மெயினாக காலபுருஷனுக்கு கடைசி இடம், அந்த இடத்தில் இருக்கிறார். வெளிநாடு, வெளியூர் பயணம் அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம். சரி, வேறு ஓகே, இதுதான் நான் கலெக்ட் பண்ணி வச்சது. அடுத்தது சனி நட்சத்திரங்கள் பூசம் அண்ட் அனுஷம். என்னைக்குனா நம்ம யோசனை பண்ணியிருக்கோமா, பூசம் அனுஷம் எல்லாமே ஏன் நீர் வீட்டில் கொடுத்துருக்காங்க? எதற்கு கொடுக்கணும்? அதுவும் ஸ்பெஷலாக குருவோட வீடு, செவ்வாவோட வீடு, சந்திரனோட, ஏன் மற்றவங்க வீட்டில் கொடுக்கல? ஒரு மனிதனின் ஒரு உருவாக்குதல், அவரோட ஸ்பெஷல் கரியர் ஃபுல்லாக நிலை நிறுத்துவது அப்படின்றதுல 3 கிரகங்களில், அதுவும் நீர் ராசி தத்துவத்தில் கொடுத்துருக்குறாங்க. நிலராசிலையும் கொடுக்க கிடையாது, நெருப்பு ராசிலையும் கொடுக்க கிடையாது. இந்த இடத்துல அதிகாரத்தோட நிதானத்தன்மையோட செயல்படுவார். உடனே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப் பண்ணுற பாயிண்ட்டை தான் நம்ம இதிலேருந்து எடுத்துருக்கோம், காமதேனுலேருந்து எடுத்துருக்குறோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் அனுசரித்து வருவார். தனக்கு போனதான் மீறின்னு இல்லாமல் உடனே ஹெல்பிங் சென்டர்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க அப்படின்ற பாயிண்ட்டுக்கு உத்திரட்டாதியை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே அனுஷம்னு எடுக்கப்போ அவர் செவ்வாய் வீட்டில் இருக்கார். அது குரு வீடுனால நான் அப்படி சொல்கிறேன். இதே செவ்வாய் வீடுன்றப்போ அவர் அதிகார தோரணையில் இருக்கும் அப்படின்ற பாயிண்ட். ஏன்னா செவ்வாயோட காரகத்துவம் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே அனுஷம் சனி நட்சத்திரன்றப்போ அவர் பொறுமையாக செயல்படுவார். ஆனால் அந்த செவ்வாவோட தைரியம், அதிகார தோரணை, வேகமாக செயல்படுதல் அப்படின்ற பாயிண்டில் அவர் அங்கே செயல்படுவார். ஆனால் அவருக்கு ஒரு நிதான புத்தி கிடையாது. சனியோட நட்சத்திரம் நமக்கு நிதானம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த செவ்வாய் வீட்டில் இருக்க நட்சத்திரம் அதிகமாக செயல்படாது. ஏன்னா பேஸான செவ்வாத்தோட காரகத்துவங்கள் நம்ம இணைக்கணும். இந்த பக்கம் பூசம் நட்சத்திரன்றப்போ பூசத்தில் அங்கே குரு உச்சமடைகிறார், பூசத்தில் உச்சமடைகிறார். அப்போ ஏன் பூசம் ஏன் தன்னோட நட்சத்திரத்தில் உச்சமடையாமல் சனியோட நட்சத்திரத்தில் ஏன் கொடுத்துருக்காங்க? இப்போ மக்களுக்கு என்ன நிதானம் தேவை, பொறுமை தேவை, அதிகாரம் தேவை. இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி தான் குருவோட காரகத்துவம் எடுத்து சனியோட காரகத்துவம் எடுத்து அந்த இடத்துல அங்கே இருந்தால் சிறப்பு அப்படின்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய முதல் கருத்தரங்க பேச்சு இந்த அளவுக்கு பேசவே மாட்டேன்னாங்க. நான் தான் ரொம்ப பிடிவாதமாக நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற கருத்தரங்களை கொடுக்குறோம். அதே சமயத்தில் இது ஒரு கருத்தரங்கத்தில் அவங்க கொஞ்சம் எல்லாருக்குமே டக்குன்னு புதுசாக இருக்கவங்களுக்கு டக்குன்னு பேச்சு வராது. ரொம்ப வருஷமாக பேசுகிறவங்களுக்கு டக்குன்னு வருது, வரக்கூடிய பாயிண்ட் டக்குன்னு மறந்து போயிடும். இப்போ கேட்கும் போது கிடையாது டக்குன்னு அவங்களுக்கு மைண்ட் ஆஃப் ஆகி போயிடும். இது ஒரு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் சிறப்புரை ஆற்றிய அனிதா திருவேங்கடம் மேடம் அவர்களுக்கு திருமதி ரோஷினி ராணி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம அனிதா திருவேங்கடம் மேடம் அவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட நல்ல சாதகமான அனைத்து பலன்களையும் சிறப்பாக பேசினாங்க. குலதெய்வ அனுக்கிரக நட்சத்திரம் அப்படிங்கிறது காலபுருஷ, அந்த 26வது நட்சத்திரம் சகல தெய்வ அனுக்கிரகமும் அவங்களுக்கு ஏற்பட்டு இன்னும் பல மேடைகளுக்கான அடிக்கோலிட்டு கொடுத்த நம்ம சதீஷ்குமார் ஐயாவுக்கு நன்றி கூறி அவங்க மிக சிறப்பாக பல மேடைகள் ஏற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம்.
உட்காருங்க.